ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டிஸ்கிரிப்டிவ் வீடியோ. சரியா? இது எதை பத்தினது அப்படின்னா ப்ரெஸி ரைட்டிங். சரியா? ப்ரெஸி ரைட்டிங். ப்ரெஸி ரைட்டிங் அப்படின்னா என்னது? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இசிஜிசிபிஓட நம்மளுக்கு இது கேட்காங்க. ஸோ ப்ரெஸி ரைட்டிங்க்கு 20 மார்க்ஸ், அப்புறம் எஸ்ஏ எழுத சொல்றாங்க, ப்ரெஸி எழுத சொல்றாங்க. டோட்டலா 40 மினிட்ஸ். எஸ்ஏயும் இருக்குது, ப்ரெஸியும் இருக்குது. டோட்டலா 40 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஃபார்ட்டி மினிட்ஸ் 40 மார்க்ஸ். எஸ்ஏ 20 மார்க்ஸ், ப்ரெஸியும் 20 மார்க்ஸ். 40 மினிட்ஸ் டோட்டல் டைம். சரியா? ஃபர்ஸ்ட் டைமை பிரிச்சுக்கிடுவோம். ப்ரெஸி ரைட்டிங் அப்படிங்கிறது ஈஸி தான். ஸோ இதுக்கு நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும், 10 நிமிஷம் தான் கொடுக்கணும். 10 நிமிஷம் மோர் தென் எனஃப். 10 மினிட்ஸ் போதும். எஸ்ஏக்கு நல்ல பொறுமையா ஒரு 25 நிமிஷம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி 5 நிமிஷம் செக் பண்றதுக்கு பார்த்துக்கிடுங்க. சரியா? இப்போ இசிஜிசிபிஓல டிஸ்கிரிப்டிவ் டிஃபிகல்ட்டுங்க. டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது ஈஸி கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் நல்லா கஷ்டம். இவ்வளவு நாள் நீங்க உட்காந்து சம்மரி எழுதி உட்காந்து எஸ்ஏஸ்க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். பட்டு ஜென்ரலா பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் லெவலை விட டிஃபிகல்ட். ஏன் தெரியுமா? 2 அட்டெம்ப்ட் தான் கொடுப்பாங்க. 2 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும்போது 2 ஆப்ஷன்ல ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படிங்கும்போது அந்த டாபிக் நம்ம நல்லா படிச்சிருந்தாதான் நம்மளுக்கு முடியும். சரியா? போன வருஷம், அதாவது 2022 உடைய இசிஜிசிபிஓ எஸ்ஏ என்ன தெரியுமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், எப்படி டாபிக் கேட்கானுங்க பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இது வந்துட்டு ஒரு மெமரி பேஸ்ட் இதில் சொன்னாங்க. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் எக்கானமி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கானமி கேட்கல. என்ன கேட்டிருக்கானுங்க? ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கேட்கல. ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ரூரல் எக்கனாமின்னு கேட்கல. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய முக்கியத்துவம் எக்கனாமியில. இப்படிதான் எஸ்ஏ கேட்டிருக்கானுங்க. எப்படி எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க. இது ஒரு டாபிக்கா? சரி, 2வது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். கம்யூனிகேட் பண்றதுல என்னென்ன பேரியர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஜென்ரலைஸ்டா இல்ல. டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால தான் சொல்றேன், டிஸ்கிரிப்டிவ்ல எஸ்ஏல உங்களுக்கு ஸ்கோர் பண்றது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு டாபிக்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டுருவாங்க. 3 ஆப்ஷன் இருந்தாவது நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. 2 டாபிக் தான் இருக்கு. 250 வேர்ட்ஸ் இதில் எழுதணும் அப்படின்னா நல்லா டைம் எடுத்துக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், டிஸ்கிரிப்டிவ்க்கு 7 டாபிக் எடுக்கணும், 8 டாபிக் எடுக்கணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுங்க. மற்றவங்க எது பார்த்து படிக்கிறதோ, மற்ற புக்கை பார்த்து படிக்கிறதோ அது வந்துட்டு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. நம்ம உட்காந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கண்டென்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், யூஸ் ஆகும். ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்க. நீங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணணும், எடுக்கணுங்க. உங்க டாபிக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது நம்ம தான் அதை உட்காந்து படிக்கணும், ரெஃபர் பண்ணணும், ஃபேக்ட்ஸ் எழுதணும், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எடுக்கணும், டீடைல்ஸ் எழுதணும், எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் தேடி வைக்கணும். இது எல்லாமே அந்த ஜென்ரலான 7 டாபிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எஸ்ஏ ரைட்டிங், அதில் சொல்லியிருப்போம். அதை நீங்க ரெடி பண்ணணும். சரியா? ஸோ இது டிஃபிகல்ட் அப்படிங்கும் போது ப்ரெஸிக்கும் 2 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ப்ரெஸில நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். ப்ரெஸி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கோரிங். சரியா? ப்ரெஸி பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் டைட்டில் கிளைமேட் சேஞ்ச் லிட்டர் பொல்யூஷன். 2022ல இது 2022 எஸ்ஏ வந்துட்டு உங்களுக்கு 150 வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க 2022ல.
நாம ஒரு 200 வேர்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ப்ரெசி அதே மாதிரி எப்படி போடணும் அப்படின்னா, பேசிக்கா இது என்னது டாபிக்லாம் சொல்லிட்டு அது ப்ரெசினா என்னது அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல பண்ண விஷயம்தான். என்னது? ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். ரஃப் டிராஃப்ட் அப்படியே அடிப்போம், அடிச்சுட்டு ஃபேர் டிராஃப்ட்னு ஒன்று எழுதுவோம்ல, அதுதான் ப்ரெசி ரைட்டிங். ப்ரெசி அப்படின்னா என்னதுன்னா சம்மரி. இதான் நம்ம வந்துட்டு எடிட்டோரியல் சம்மரி எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்ட்டு முட்டுன்னு முட்டுறது. ப்ரெசினாலே சம்மரின்னு அர்த்தங்க. சரியா? ஸோ சம்மரி எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரெசிஸ் ரைட்டிங். ப்ரெசிஸ் ரைட்டிங்ல சாரி ப்ரெசி ரைட்டிங் தான் இது. எஸ் சைலண்ட். சரி. ஸோ நான் வந்துட்டு சம்மரி எழுதி பார்த்துருக்கேன், எழுதி பழகியிருக்கேன். இல்லை நான் எழுதி பார்க்கல, நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நல்ல பேசேஜை வாசிச்சிடும். நல்ல டைம் எடுத்து என்ன பண்ணிக்கணும்? பேசேஜை வாசிச்சிடணும். வாசிக்கும் போது மனசுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? நோட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை என்ன பண்ணணும்? நோட் பண்ணணும். ஸோ பேசேஜை வாசிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான் இதுதான் அப்படின்னு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னா, ஓன் வேர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் வந்துட்டு பேசேஜுக்கு எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அப்படிலாம் கிடையாது. பேசேஜ் எடுக்கிற வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், பட் சென்டென்சஸ் ஓன் வேர்ட்ஸ்ல இருக்கணும். சரியா? சென்டென்சஸ் வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரெசிஸ் ரைட்டிங்னா நம்மளால என்ன பண்ணிடுவாப்ல அப்படின்னா, முதல்ல ஒரு சென்டென்ஸ், நடுவில் ஒரு சென்டென்ஸ், கடைசியில் ஒரு சென்டென்ஸ் தூக்கி போட்டு மொத்தமாக முடிச்சிருவோம். அதுக்கு பேர் ப்ரெசி கிடையாது. சரியா? அதுக்கு பேர் ப்ரெசி கிடையாது. ப்ராப்பரா சம்மரைஸ் பண்ண தரணும். எந்த பாயிண்ட் முக்கியம், எந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெசிபிக் போறாங்க, இங்க இருந்து இந்த ஃப்ளோ இப்படி ஃபாலோ ஆகுது, இப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த கதையில முக்கியம், அப்படி பிரிக்க தெரியணும். சரியா? அப்புறம் அடிஷனல் ஓன் ஐடியாஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் சேர்க்க கூடாது. இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு எஸ்ஏ ரைட்டிங்ல தான் நம்ம சேர்க்கணும். எஸ்ஏ ரைட்டிங்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொந்த ஐடியா, நம்ம எக்ஸாம்பிள் இதெல்லாம் சேர்க்கணும். நம்மளுடைய சொந்த ஐடியா, எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ரெசி ரைட்டிங்க்கு கிடையாது. ஆத்தருடைய ஐடியா மட்டும்தான். ஒன்லி ஆத்தர்ஸ் ஐடியா. உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆத்தர் என்ன சொல்றாரோ அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். எஸ்ஏ ரைட்டிங்னா தான் ஓன் ஐடியாஸ் எழுதணும். இது எஸ்ஏ ரைட்டிங் கிடையாது, இது ப்ரெசி ரைட்டிங். ஸோ ஆத்தருடைய ஐடியாவில் தான் ஃபாலோ பண்ணணும். ஆத்தருடைய ஐடியா மட்டும் இல்லை, ஆத்தருடைய ஐடியா, மூடு அண்ட் டோன். அவர் வந்துட்டு ஸ்கெப்டிக்கலா பேசுறாரு, அவர் வந்து இந்த விஷயத்துக்கு டவுட்ஃபுல்லா இருக்காருன்னா அப்படிதான் பேசணும். நெகட்டிவா தான் பேசுறாரு அப்படின்னா நெகட்டிவா தான் பேசணும். அந்த டோனை மாத்திரக்கூடாது. நம்மளால டோன் எல்லாம் மாற்ற மாட்டாப்ல, என்ன மாத்துவாப்லன்னா டென்ஸை மாத்திடுவாப்ல. என்ன பண்ணிடுவாரு? இந்த ப்ரெசி ரைட்டிங்க டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் போல நினைச்சு பாதி பேர் த ஆத்தர் செட் தட் டக டக டகன்னு எழுதிடுவாங்க. வயலன்ஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் எக்கனாமி அப்படின்னு ஒன்னே கீழே என்ன இருக்கும்? த ஆத்தர் செட் தட் வயலன்ஸ் வாஸ் நெவர் சூட்டபிள் ஃபார் அவர் எக்கானமி அப்படின்னு அங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்சை அப்படியே நம்மளால இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்திடுவாப்புல. அது பண்ணக்கூடாது. அங்க என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸ் ஃபாலோ பண்ணணும். சம்மந்தம் இல்லாத கதைகளுக்குள்ள போயிட்டு டென்ஸை மாற்றக்கூடாது. இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதி பார்க்காம போகும்போது தான் இந்த சிக்கல் வரும். சரியா? அப்புறம் ரொம்ப ஈஸி சிம்பிள் சென்டென்சஸை மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? சம்மந்தம் இல்லாம குதிக்காதீங்க. கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க, கனெக்டர்ஸ் போடுங்க, நல்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் தெரிஞ்சா போடுங்க. பட் சென்டென்சஸை சின்னதா சிம்பிளா வைங்க. முக்கியமான மேட்ரு, டைட்டில் கொடுக்கணும் ராஜா. நீங்க உங்க போடக்கூடிய உங்க ப்ரெசிக்கு என்ன இருக்கணும்? டைட்டில் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வாசிக்கிறீங்க, பாயிண்ட்ஸ் நோட் பண்றீங்க, ஓன் வேர்ட்ஸ் சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மூவ் பண்ணணும். டென்ஸை மாற்றக்கூடாது, சாதாரண சென்டென்ஸ்ல எழுதணும். எழுத ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டைட்டில் அடிச்சிருங்க. டைட்டிலுக்கு ஒரு 2-3 மார்க் 100% இருக்கும். சரி, நீ பாருங்க ப்ரெசி தாங்க ஸ்கோரிங் இதுல.
எஸ்ஏ ஸ்கோரிங் கிடையாது, எஸ்ஏ டிஃபிகல்ட். பிரேசி தான் உங்களுக்கு ஸ்கோரிங். பிரேசில ஒரு 15 மார்க் ஏத்திடணும், 10 நிமிஷத்துல 15 மார்க் ஏத்தலாம். அதுக்கு நல்லா வாசிக்கணும், நல்லா தரமா ஒரு டைட்டில் போட்டீங்கன்னா டைட்டிலுக்கு கண்டிப்பா ஒரு 3 மார்க் இருக்கும். பிரேசி ரைட்டிங் எப்பவுமே 1/3, சரியா? 1/3. பிரேசி ரைட்டிங்குடைய எஸ்ஏல எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 400 வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு போடணும்? 130 வேர்ட்ஸ் எழுதணும். 130 வேர்ட்ஸ், சரியா? அதுதான் 1/3. 1/3 பிளஸ் ஆர் மைனஸ் 5. 130 வராதுன்னா இது 133 வரும். ஸோ 130 கிட்ட வேர்ட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஃபினிஷ்ட், முடிஞ்சுது. புரிஞ்சுதா? ஸோ 130 வேர்ட்ஸ் எழுதணும். இதுதான் நீங்க ஒரு பிரேசி எழுதுறதுக்கு மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்மளுக்கு இதை பார்த்து பயப்பட வேண்டாங்க, சரியா? பயப்பட வேண்டாம். இன்ஜினியரிங் படிச்ச ரேஞ்சில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஜினியரிங் படிக்கும் போது யூஸ் பண்ண வித்தைகள் எல்லாம் ஒரே சென்டென்ஸை வேற வேற வார்த்தைகள் போட்டு எழுதுறது, வார்த்தைகளை மாற்றி மாற்றி முன்னாடி பின்னாடி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல மாற்றி எழுதுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓன் ஒப்பீனியன்ஸ் எழுதக்கூடாது, எக்ஸாம்பிள்ஸ் போடக்கூடாது, சரியா? முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் ஆக்டிவ் வாய்ஸ். கண்டிப்பா பண்ணணும்னு கிடையாது, பட் ஆக்டிவ் வாய்ஸ் மெயின்டைன் பண்றது சிறப்பு, சிறந்தது. பிரேசிஸ் அப்படின்னாலே புரியுதா, பேசேஜ் புரியுதா, முக்கியமான பாயிண்ட் இவன் எடுக்க முடியுமா. பிரேசினாலே பேசேஜை வாசிச்சு புரியுதா, அதுல இருந்து முக்கியமான பாயிண்ட் எடுக்க முடியுதா அப்படிங்கிறது தான். ஒரு 2 பிரேசி மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஒண்ணுமே இல்லை, 2 பிரேசி மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. சென்டென்சஸ் அப்படியே காப்பி அடிக்காதீங்க. இதான் மேட்ரு, சரியா? சரி, இப்போ பிரேசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் வந்து 999 இருக்கு. நோ ஆஃபர், இப்போதைக்கு ஆஃபர்லாம் எது கிடையாது. ஸோ 999 இருக்கு, நீங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேசி ரேட்டிங் இருக்குங்கிற பய உலைகள் வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிற சென்ஸ் ஈஸி எல்லா எக்ஸாம் மாதிரி நினச்சி நானும் விட்டுட்டேன். நேத்தோ முந்தா நேத்தோ தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் அடிச்சு, சார் இது என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு பண்றது. ஏன் வந்துட்டு இது இவனுக்கு சொல்லலை, இந்த ஆஃப்லைன்ல இருக்கிற பய உலைகள் ஏன் சொல்லலைன்னா சம்மரி எழுதி பழகிட்டானுங்க அவனுங்க, சரியா? ஸோ ஹோம் ஒர்க்கே அவங்களுக்கு பாதி நாட்கள் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எடிட்டோரியல் சம்மரி, இந்த லாங் எடிட்டோரியல் சம்மரி அப்படின்ட்டு சம்மரி எழுதி ஓரளவு பழகிட்டாங்க. ஸோ மேபி அவங்க இது முக்கியம் இல்லை, இது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தாங்க சம்மரி நீங்க எழுதி பழகிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி, சரியா? சம்மரி எழுதி பழகலை அப்படின்னா கஷ்டம் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு எடிட்டோரியலோ நேற்று எடிட்டோரியலோ காலையில் எடுத்தேன். இது வந்துட்டு இந்த இதுல இந்த டாக்டரை வந்துட்டு ஒரு பையன் குத்தினான். அதை வச்சு இருக்கிற ஒரு கதை, ஒரு எடிட்டோரியல் தான். ஒரு நார்மல் எடிட்டோரியல் எத்தனை வேர்ட்ஸ் வருது பாருங்க, 413 வேர்ட்ஸ். எனக்கு சம்மரி வந்துட்டு எழுத தெரியாது, சம்மரி 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கணும். நான் என்ன பண்றது அப்படின்னா இந்த இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். குவில் பாட் சொல்லியிருக்கேன்னா, குவில் பாட்டுக்கு போறீங்க. குவில் பாட்டுக்கு போயிட்டு சம்மரைசர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, சம்மரைசர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பேராகிராஃப் தூக்கி போட்டீங்கன்னா இந்த இடத்துல 415 வேர்ட்ஸ் வந்துருக்கு. 415 வேர்ட்ஸ் நம்மளுக்கு காமிச்சோம். இதை தூக்கி போட்டுட்டு சம்மரைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்மரி வரும், சரியா? இதை ஒரு 4-5 எடிட்டோரியலுக்கு இல்ல ஒரு எஸ்ஏஎஸ்க்கு எடுத்து தூக்கி போட்டு பழகுங்க, சரியா? பழகும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே ரைட், ஓகே நம்மளால பண்ண முடியும், நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வருது, இப்படிதான் நம்ம யோசிச்சிருந்தோம், அதே மாதிரி அவன் போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட போறேன். இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ் என்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு சம்மரி எனக்கு எழுத தெரியாது அப்படிங்கிறவங்க தூக்கி போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 சம்மரி போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா
இதுதான் பிரெசி அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரே நாள்ல படிச்சிடலாங்க, பயப்படாதீங்க. சரியா? ஒரே நாள்ல படிச்சிடலாம், பயப்படாதீங்க. பேராஃப்ரேஸ் சம்மரின்னு கொடுத்தாங்கன்னா பேராஃப்ரேசிங் தான் வந்துடும். பேராஃப்ரேசிங் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி போட்டு வந்துடும். சரியா? இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு என்னதுங்கிறத எடுத்து காமிக்க. குவில் பாட் யூஸ் பண்ணிக்கிடுங்க. குவில் பாட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சம்மரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ இங்கே பாருங்களேன், கதையை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். நீங்கள் இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன், பொறுமையாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் சம்மரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வயலன்ஸ் வந்து போயிட்ரி மாதிரி ஸ்பான்டேனியஸாக ஃபீலிங் உடைய ஓவர்ஃப்ளோ தான் வயலன்ஸுங்காங்க. ஆனால் போயிட்ரி வந்துட்டு எப்போவுமே அழகாக இருக்கும், வயலன்ஸ் அசிங்கமாக இருக்கும், செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும். மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு எதிராக அந்த வயலன்ஸ் வந்துட்டு புதுசு கிடையாது. கேசஸ் வந்துட்டு பயங்கரமா ஏறிட்டு இருக்குது. ஒரு ஷாக்கிங்கான ஒரு பயங்கொடுத்தக்கூடிய ரெகுலாரிட்டியோட கேசஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் கேஸு டாக்டர் மல்டிபிள் டைம்ஸ் குத்திட்டான் பேஷண்ட் ரிலேட்டிவ். ரொம்ப அப்படியே சில்லிங்கா இருந்துச்சுன்னா அப்படியே நடுங்க வைக்குது. பாலாஜி ஜெகநாதன் ஒரு ஆன்காலஜிஸ்ட் இருக்காரு, கலைஞர் KCSSH ஹாஸ்பிட்டல்ல. விக்னேஷ் ஒரு பையன் வந்து குத்திட்டான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு லிம்ஃபோமா கேன்சர் இருக்குது. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப நம்ம சொல்ல போறோம். இனிஷியல் ரிப்போர்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டா அட்டாக் வந்துட்டு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அட்டாக் வந்துட்டு ஒரு கோவத்துல பண்ண அந்த பையன் கோவத்துல வந்து கத்தி எடுத்து குத்திட்டான் அப்படின்னு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன தெரியுது அப்படின்னா இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கத்தி கொண்டு வந்தது அது வந்து ப்ரீமெடிடேட்டட், முன்னாடியே பிளான் பண்ணிட்டான், கோவத்துல அவன் எடுத்து குத்திட்டான் அப்படின்ட்டு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஆனா அதுக்கு அப்படி கிடையாது. கத்தி எடுத்துட்டு வந்தான்ங்கிறது எதுக்கு ப்ரூஃப் அப்படின்னா அவன் வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு. இப்போ பேஷண்ட்டு அம்மா எல்லாருமே கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவன் தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மெடிக்கல் அட்வைஸ்க்கு அகெயின்ஸ்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கலைஞர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கான். ட்ரீட்மெண்ட் குடிச்சு பயங்கரமாக கடுப்பாயிட்டான். ஏன் அப்படின்னா இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கீமோதெரபி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு. அப்போ அவங்க டாக்டர் ஏதோ மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம். நான் வந்து ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசிக்கிட்டே வரேன். இப்போ டாக்டர் தான் வந்துட்டு அம்மாவுடைய சஃபரிங் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு அவர் மேல கோவத்தை காமிச்சிட்டான். டாக்டர் பாலாஜி இவர் தான் குத்தப்பட்டாரு. இவர் ஏற்கனவே ஹார்ட்ல ஒரு கண்டிஷன்னால பிளட் தின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காரு. இவரை காப்பாத்துறது என்ன ஆஸ்பத்திரி வச்சு குத்துறதுனால தான் இவரை டாப் சர்ஜன்ஸ் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில குத்துறதுனால தான் இவர் வந்து காப்பாற்றப்பட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாவே கதை உங்களுக்கு தெரியும். ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எப்பவுமே கதை தான் இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு 200 வார்த்தை இருக்குங்க. இது மட்டும் ஒரு வேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை எத்தனை வார்த்தைக்கு சுருக்கணும்? ஒரு 60 வார்த்தைகளை சுருக்கணும். 60 வார்த்தைக்கும் போது நிறைய தெரியும். 3-4 சென்டென்ஸ் தான் 60 வார்த்தை. 3-4 சென்டென்ஸ் தான் 60 வார்த்தை. இப்போ கதையை எப்படி சுருக்குவீங்க? கதையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி எழுதுவீங்க? வயலன்ஸ் லைக் போயட்ரி, இந்த கதையே நமக்கு வேண்டாம். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள், போயட்ரி மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள், இது நம்ம எழுத வேண்டாம். நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம்? வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ். கரெக்டா? வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் தான் கரெக்டான டைட்டில். இது டைட்டில் கொடுக்குறோம், 3 மார்க்கை வாங்குறோம், அடுத்தது போடுறோம். என்ன போடுறோம்? வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் has been increasing with a regularity. இங்க பாருங்க, ரைசிங் இருக்குது, நான் என்ன போடுறேன்? இன்க்ரீசிங் போட்டிருக்கேன். வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த மெடிக்கல் கம்யூனிட்டின்னு இருக்குது, நான் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் has been increasing regularly recently. ரீசெண்டா ரெகுலரா இது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க போடுறாங்க, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் is becoming more frequent with cases rising with EG irregularity. இங்க பாத்தீங்களா என்ன பண்ணிட்டானுங்க? இத அப்படி தூக்கி போட்டிருக்காங்களா? ஸோ இப்படி தூக்கி போடாம நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மாத்தி போடலாம். சரிங்களா? இட்ஸ் becoming more frequent with increasing cases அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? with increase with cases இல்ல இப்படி கூட வேண்டாம். with cases increasing regularly, with cases increasing regularly, அவ்வளவுதான்.
ஏரியாவை முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கதைக்கு போறோம்? தமிழ்நாடுல டாக்டரை வந்துட்டு குத்திட்டாங்க. பேஷண்ட் ரிலேட்டிவ் பேரு விக்னேஷ். அவங்க அப்பா அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்? அம்மாவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வந்துட்டான். கீமோதெரப்பியுடைய சைடு எஃபெக்ட்னாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்? டாக்டரை குத்துனான். ஸோ கீமோதெரப்பியுடைய சைடு எஃபெக்ட் என்னது? லங்ஸ்ல பிரச்சனையானது. அந்த கதையை நம்ம சொல்ல வேண்டாம். சரியா? அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, ஒத்த வார்த்தையில முடிச்சிடலாம், இல்ல அதை சொல்ல கூட வேண்டாம். ரீசன்ட் கேஸ் தமிழ்நாடுல டாக்டரை ஒருத்தன் குத்திட்டான். அந்த பையன் பேரு விக்னேஷ். அவங்க அம்மாவுடைய கீமோதெரப்பியுடைய சைடு எஃபெக்ட்னால. அவ்வளவுதான். கீமோதெரப்பியுடைய சைடு எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. அட்டாக் வந்துட்டு என்ன சொல்றாங்க? அட்டாக் வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணதுதான். ஏன் எதுக்குன்னு சொல்லவே வேண்டாம். கத்தியை வச்சிருந்தான், கத்தியை கொண்டு வந்தான், அதனாலதான் ப்ரீமெடிடேட்டட். முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு இவன் வந்துட்டு கோவத்துல பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே அட்டாக் ப்ரீமெடிடேட்டட் தான். இந்த மொத்த கதை வேண்டாம். அட்டாக்க முன்னாடியே அவன் பிளான் பண்ணியிருந்தான். அடுத்தது என்ன சொல்லலாம்? விக்னேஷ் had discharged her against medical advice. இந்த பாயிண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, அவர் தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தாரு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியுடைய பேரு, அது எந்த கதையும் வேண்டாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து இவர் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாரு. டாக்டர் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இவரை காப்பாத்தினதே ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல வச்சு இவரை குத்திட்டாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதை ஒத்த லைன்ல எப்படி எழுதியிருக்காங்க? இவரை காப்பாத்துறாங்க. ஏன்? ஏன்னா டாப் சர்ஜன்ஸுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. இப்ப பாருங்க, நம்ம மொத்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன எழுதியிருக்கோம்? வயலன்ஸ் லைக் போயிட்ரி இந்த கதையெல்லாம் விட்டுருக்கோம். எனக்கு இது வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரீசெண்ட் கேஸ்ல எப்படி குத்திட்டாங்க? குத்துனதுக்கு காரணம் என்னது அப்படின்னா கீமோதெரப்பியுடைய சைடு எஃபெக்ட்ஸ். என்ன சைடு எஃபெக்ட்னு சொல்ல வேண்டாம், என்ன டிசீஸ்னு கூட சொல்ல வேண்டாம், எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்ல வேண்டாம். குத்துனாலும் முக்கியம், அவரை சொல்லலாம். சரியா? அடுத்தது சைடு எஃபெக்ட் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இப்ப இவன் வந்து கத்தி கொண்டு வந்தான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணா, டாக்டர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குத்தப்பட்டதுனால, அதுவும் டாப் சர்ஜன்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல குத்தப்பட்டதுனால மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாரு. அப்ப இந்த கதைலாம் வேண்டாம். அவருக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கார்டியக் கண்டிஷன் இருந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப பாருங்க, எனக்கு இங்கே ஒரு சென்டென்ஸ், நடுவுல குத்துட்டான்னு நியூஸ் சொல்றதுக்கு ஒரு சென்டென்ஸ், வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு ஒரு சென்டென்ஸ். இப்போ மொத்த பேராகிராஃப்லையும் எனக்கு 3 ஆர் மேக்சிமம் 4 சென்டென்சஸ்குள்ள எனக்கு சுருக்கிடலாம். எனக்கு வந்துட்டு மொத்தமா ரீட் பண்ண எனக்கு ஞாபகமே இருக்காது. எனக்கு வந்துட்டு மறக்கும் பயங்கரமா. எனக்கு வாசிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த நோய் இருக்கு. வாசிச்சு முடிச்சுட்டு எங்க வாசிக்க ஆரம்பிச்சோம், எதுல ஆரம்பிச்சோடனே நான் மறந்துடுவேன். அப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாதிய வாசிச்சுட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு சம்மரியை அடிச்சிடும். சரியா? ஓரளவு புரிஞ்சுட்டு பாதிக்கு சம்மரி எழுது. அப்படி பண்ணலாம். பாதிக்கு சம்மரி எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2வது பாதியை எடுக்கணும். 2வது பாதிக்கு சம்மரி எழுதணும். நம்ம சம்மந்தமே இல்லாம 3 லைன் 4 லைன் வாசிட்டு சம்மரி எழுதுவார். அது கிடையாது. 2ஆ பிடிக்கணும். மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்களோ 2ஆ பிடிச்சு ஹாஃபுக்கு மட்டும் ஒரு சம்மரி, பின்னாடி ஹாஃபுக்கு ஒரு சம்மரி. அதே மாதிரி வேர்ட்ஸ் கரெக்டா கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். வேர்டுடைய கவுண்ட்டை மாத்திரக்கூடாது. வேர்டுடைய கவுண்ட் மிஸ் ஆயிடக்கூடாது. தப்பா போயிடக்கூடாது. சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் 5. இப்ப 412 வார்த்தை அப்படின்னா 124 வேர்ட்ஸ்ல இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும். ஏன்னா 420னா 140 வரும். அப்போ 412 வார்த்தை அப்படிங்கும்போது உங்களுக்கு 138 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்னொரு சென்டென்ஸ் கூட சேர்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கதையை நம்ம சுருக்கிறத பார்த்துட்டோமா? செகண்ட் பேராகிராஃப் என்னது? வயலன்ஸ் வந்துட்டு இது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வயலன்ஸ் வந்துட்டு ரொம்ப வெறுக்கத்தக்க விஷயம். ஆஸ் இஸ் நெக்லிஜென்ஸ் ஆன் தேர் பார்ட். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. யாரு? ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டான். அதுக்காக நீங்க அவனை வெறுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக்கு, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ் எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி நீங்க அவங்க மேல பண்ற வயலன்ஸும் தப்பு.
அவங்க வந்துட்டு நெக்லிஜென்ஸ் ஏதோ வேலையில தப்பு விட்டாங்க அப்படின்னா அதை ஒரு மிஸ்டேக்கா பாக்குறீங்கல்ல, அதே அளவுக்கு ஈக்குவலா நீங்க அவங்க மேல வயலன்ஸ் பண்ணீங்கன்னா அதுவும் மிஸ்டேக் தான் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப லைஃப்ன்றது உயிர் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி டக்குன்னு இமோஷனலா ஆக்ட் ஆகுறது எல்லாம் பாசிபிள் தான். ஆனா அதை டாலரேட் பண்ண முடியாது. எப்போ நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஃபியரும் இருக்கு. என்னது, ஹெல்த் பயங்கரமா குறையுது இல்ல டெத்து வந்துருமே அப்படிங்கிற ஒரு பயத்துல வயலன்ஸ் நடக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவனுக்கு அகேன்ஸ்டா வயலன்ஸ் நடக்குதுங்கிறத டாலரேட் பண்ணிக்கவே முடியாதுங்கிறாங்க. லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன்னா உங்களுக்கு இமோஷன் பயங்கரமா இருக்கும் தான், அதெல்லாம் சரிதான். ஐன் ட்ரீட்மெண்ட் பண்றவங்கள நீ அட்டாக் பண்ணலாம், அக்செப்டபிளே கிடையாது, கேனாட் பி டாலரேட்டட். டாக்டர்ஸுக்கு முக்கியம் என்னது, பெட் சைட் மேனர் கரெக்டா அவருங்க நடந்துக்கணும். பெட்ல வந்துட்டு இங்க அந்த அம்மாலாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க, அவரை நீ சரியாவே பேசல, மரியாதை கொடுத்தே பேச மாட்டேங்காரு, அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷண்ட்ஸ் ப்ராப்பரா நடந்துக்கணும், பேஷண்ட்ஸையும் ஃபேமிலிலையும் என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த கேஸ்ல கூட இதை கூட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் என்ன பண்ணாங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டாங்களாம். பேஷண்ட் இருந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே என்ன சொல்லிட்டாங்க, இந்த டிசீஸ்க்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு. அதில் ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, டாக்டர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்புறம் ஒரு யங் விமனுடைய மர்டரும் நடந்துச்சு. சரிங்களா? மர்டரும் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணி விட்டுருச்சு, அன்ரெஸ்ட்டை கிளப்பி விட்டுருச்சு. டாக்டர்ஸ் மத்தியில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்குது. ஹியூமன் இமோஷன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அன்பிரடிக்டபிளாக தாங்க இருக்கும். ஆனால் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் பேகேஜ் ஸ்கேனரோ, சிசிடிவி மானிட்டரிங்கோ, செக்யூரிட்டி செக்கோ, இல்லை செக்யூரிட்டி பர்சனலோ இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, சேஃபாக இருப்பாங்க. பேசிக்காக என்ன சொல்ல வராங்க, நீ கோவப்படு எல்லாம் சரி, அதுக்கு நான் அவனை அட்டாக் பண்ணுவியா? டாக்டரும் அவங்க என்ன பண்ணிக்கணும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து ப்ராப்பராக பேஷண்ட்ஸ்ட சைட் எஃபெக்ட் வரும், இந்த விஷயங்களை தான் சொல்லணும். ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அன்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் ஹியூமன் இமோஷன்ஸ் என்னதான் அன்பிரடிக்டபிளா இருந்தாலும் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை நம்ம எடுக்கணும். பேக்கேஜ் ஸ்கேனர்ஸ் வைங்க அப்படின்னா கத்தி கொண்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கலாம். சிசிடிவி மானிட்டரிங் இருந்திருக்கணும். செக்யூரிட்டி செக் செக்யூரிட்டி எவனாவது இருந்தாங்கன்னா இவன் கத்தி எடுத்து குத்தும் போது நிப்பாட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர் சேஃபா இருப்பாங்கங்கிறாங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எழுதிருக்காங்களா, இப்படி எழுதக்கூடாது, இதுதான் எழுதக்கூடாது. இது நான் எதுக்கு இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கேன்னா, அந்த பில் பாட்டு செக்கர்ல போடும்போது என்ன பண்ணுது, அப்படியே முதல் லைன் அப்படி தூக்கி போடுது இல்ல, இப்படி போடக்கூடாது. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் இஸ் அபோரண்ட். இல்ல இஸ் அபோரண்ட் என்னது, இஸ் ஹேட்ஃபுல். இஸ் என்ன போடலாம், வெறுக்கத்தக்கது அப்படிங்கிறதுக்கு இஸ் அபாமினபிள் போடலாம். சரியா? வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் அபாமினபிள், வெறுக்கத்தக்கது. வேற ஒரு வார்த்தை போட்டுற வேண்டியதான். ரைட்? டாக்டர்ஸும் என்ன பண்ணணும், பெட் சைடு மேனர், ப்ராப்பர் பெட் சைடு மேனர் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாங்க. இப்போ குட் பெட் சைடு மேனர் இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். அந்த சென்டென்ஸ் அப்படியே கலட்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே கலட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் அப்படியே போடாதீங்க, அப்படியே எக்ஸாக்ட் வேர்டு பை வேர்டு போடாதீங்க, கொஞ்சம் வேர்டை மாத்துங்க. சரியா? ஸோ பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும், பாசிபிள் அவுட்கம்ஸ் சொல்லணும். ரைட்? ஓகே. அப்புறம் டிட்டரன்ஸ் மெஷர்ஸ் என்னது, பேக்கேஜ் ஸ்கேனர், சிசிடிவி மானிட்டரிங், செக்யூரிட்டி செக்ஸ், இதெல்லாம் அதே வார்த்தை யூஸ் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் முக்கியம். எதுக்கு, டாக்டர்ஸ் ரிமைன் சேஃப். சேஃபுக்கு நீங்க வேற வார்த்தை போடலாம். சரியா? சேஃபுக்கு வேற வார்த்தை போட்டுக்கலாம். டாக்டர்ஸ்னு வந்துச்சுன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்னு போடலாம், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னு போடலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் போடலாம். சரியா? ஸோ அதே வார்த்தை யூஸ் பண்ணாம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டரன்ஸ் மெஷர்ஸ், இதை பாருங்க, அங்க வந்து இந்த வார்த்தை இல்லை. ஸோ நாம புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் தடுக்கக்கூடிய மெஷர்ஸ். பேக்கேஜ் ஸ்கேனர்ஸ், சிசிடிவி மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டி செக்ஸ் ஆர் எசென்ஷியல் டு என்ஷூர் த சேஃப்டி and security of doctors in hospitals health care institutions. அப்ப இந்த மாதிரி அதை புரிஞ்சு தேவை எது தேவையில்லை எது, இந்த எக்ஸாம்பிள்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை அவங்க தூக்கிட்டாங்க. எப்பவுமே எக்ஸாம்பிள்ஸை தூக்கிடுவாங்க, தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க பண்றது வயலன்ஸ் கண்டிப்பா தப்பு தான். டாக்டரும் அவங்கள சரி பண்ணிக்கிறணும், டாக்டரும் பாசிபிள் அவுட்கம்ஸை சொல்லணும், ப்ராப்பர் பெட் சைட் மேனர் வேணும். கடைசி ஃபைனலா தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னதுன்னா, நீ பாருங்க, டிட்டரன்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் டிட்டரன்ஸ் இருக்குது. அவங்க எப்படி எடுத்துட்டாங்க, டிட்டரன்ஸ்
மெஷர்ஸ். இந்த மாதிரி எடுத்து எழுதுனா போதும். இங்கேயும் பாருங்க, ஒரு சென்டென்ஸ் குத்துறது சரி கிடையாது. பெட் சைடு மேனர் ப்ராப்பரா போடுங்க. டிட்டரன்ஸ் மெஷர்ஸ். இப்போ அங்க 3 சென்டென்ஸ், இங்க 3 சென்டென்ஸ், மொத்தம் 6 சென்டென்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2 சென்டென்சஸ் போட்டீங்க அப்படின்னா கரெக்டா பிரசி வந்து நின்றும். பிரசில எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு வார்த்தை அதிகமாகும், வார்த்தை கம்மியாகாது, வார்த்தை அதிகமாகும். நம்மளால பிரசி பண்ணும்போது என்ன பண்ணிடுவாருன்னா முதல் பேராகிராஃபை மட்டும் மொத்தம் 413 வார்த்தை, அப்படின்னா என்ன பண்ணணும், 120 வார்த்தை எழுதணுமா, முதல் பேராகிராஃப்ல மட்டும் 120 வார்த்தை எழுதிடுவாப்ல. இல்ல பேராகிராஃப் 2வது பேராகிராஃப்ல கால்வாசி, இதுலயே முடிஞ்சிடும் நம்ம ஆளுக்கு 120 வார்த்தை. இப்படி முடிக்க கூடாது. கதை எங்க ஆரம்பிச்சு எப்படி முடியுதோ அதே மாதிரி முடிக்கணும், சின்னதா இருக்கணும். எனக்கு கண்டென்ட் எதுவும், முக்கியமான கண்டென்ட் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ், கொடுத்துக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ரொம்ப பாயிண்ட பெருசா நீட்டி சொல்லியிருப்பாங்க, சிம்பிளா அதை ஒத்தலைன்னு சுருக்குறது, இதை பண்ணீங்கனாலே போதுங்க. சரியா? 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த குவில் பாட்டை நல்லா வந்துட்டு சுத்தி சுத்தி விடுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்களேன், சம்மரியை வேற வார்த்தைகளே எழுதிருக்கு, இதே சம்மரியை வேற வார்த்தைகளே எழுதிருக்கு. Where is the zoom? நான் என்ன பண்ணேன், குவில் பாட்ல சம்மரைஸ் பண்ணிட்டு ரீஃப்ரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீஃப்ரேஸுக்கு போயிட்டு ஸ்டாண்டர்டா இருக்கிறது எப்படி இருக்கும், ஃப்ளூவென்ட், நேச்சுரல் ஃபார்ம், அகாடமிக்னு ஒன்று இருக்கா. இந்த அகாடமிக்னா ப்ரீமியம் மோடு தானா, ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வருது. ரீஃப்ரேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணிடுது, இந்த இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிறது, இது அங்க இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா மாத்தி விட்டுரும். சரியா? ஸோ பிரசி இவ்வளவுதாங்க. நம்மளால போட முடியும், போட முடியாதுலாம் கிடையாது. ஒரு வாசிக்கிறோம், கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறோம், டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறோம், மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வரிசையா எடுக்கிறோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மைண்டுக்குள்ளே நோட் பண்றோம். எங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும். அடிஷனல் ஐடியாஸ், ஆத்தர் ஐடியாவெல்லாம் சேர்க்கறது கிடையாது. டென்ஸ் சேஞ்சு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆத்தர் செட் தட்ங்கிற கதை எழுதக்கூடாது, எப்படி எழுதிருக்காங்களோ அப்படியே எழுதணும். சிம்பிள் சென்டென்சஸ்ல எழுதணும். சரியா? டைட்டிலுக்கு 3 மார்க்கு, டைட்டில் வாக்கியம் மறந்துடாதீங்க. சரியா? ஓகே.